Hello aspirants, welcome to Sangeeta TNPSC. Welcome to my channel. எல்லோரும் thumbnail பார்த்துருப்பீங்க. எஸ், நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக நடந்து முடிந்த குரூப் 1 ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் அப்டேட் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எல்லோரும் குரூப் 2 வந்து கன்சிஸ்டன்சியாக படிச்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கம்மிங் செப்டம்பர் 28 வந்து நமக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். ஸோ நல்லபடியாக படிங்க. ஸோ இதுக்கு சென்டரில் குரூப் 1 எக்ஸாம் எழுதின ஆஸ்பிரன்ஸ் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து எப்போ வரும்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ சம் ஆஃப் த ஆஸ்பிரன்ஸ் வந்து பிலோ 135 போட்டவங்க நம்மளோட ரோல் நம்பர் ரிசல்ட்டில் வருமா வராதா அப்படின்ற ஒரு ஆசிலேஷனில் இப்போ வரப்போகிற குரூப் 2க்கு சரியாக படிக்காமல் சில ஆஸ்பிரன்ஸ் வந்து ஒரு 2ஆம் கட்டமாக வந்து இருக்கிற சூழ்நிலை தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சி தரப்பில் பார்த்திங்கன்னா எக்ஸாம் நடந்து முடிந்தது ஜூன் 15 வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடந்து முடிஞ்சது. ஸோ டிஎன்பிஎஸ்சி சேர்மன் வந்து குரூப் 1 ரிசல்ட் பார்த்திங்கன்னா 3 மந்தில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தார். ஸோ 3 மந்த் அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மந்த்து தான் வந்து நமக்கு 3 மந்தோட கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த ஒர்க்கிங் டேஸில் வந்து குயிக்காக வந்து அனௌன்ஸ் பண்ணுறதா வந்து நியூஸ் வந்ததை வந்து நம்ம பார்த்தோம். பட் ஸ்டில் வந்து இன்னும் வந்து குரூப் 1 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்து இன்னுமே வந்து எந்த ஒரு அப்டேஷனும் கிடையாது. ஸோ எந்த ஒரு எக்ஸாக்ட் டேட்டில் நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்ற எந்த ஒரு இதுவுமே வந்து இன்னுமே வந்து நமக்கு நியூஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணப்படலை. ஸோ இதற்கு மத்தியில் வந்து ஆஸ்பிரன்ஸ் மத்தியில் வந்து ரிசல்ட் வந்து இந்த மந்த் வருமா இல்லை நெக்ஸ்ட் மந்த் வருமா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் தான் வந்து இன்னுமே வந்து ஆஸ்பிரன்ஸ் வந்து இருந்துகிட்ருக்குறாங்க. ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சி வட்டாரங்களில் வந்து இன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்து வெளியிடப்படுற மாதிரி வந்து ஒரு சில நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்ருக்கு. ஸோ லெட்ஸ் ஹோப் இன்றைக்கி டுடே வந்து சாட்டர்டே. ஸோ இன்றைக்கி வரலாம், இல்லைன்னா நாளைக்கு சண்டே, நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்ருக்கு. ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் த குட் ரிசல்ட். 145+ போட்டவங்க வந்து நல்ல தைரியமாக இருப்பாங்க. அட போடா, நீ ரிசல்ட் வந்து எப்போ வேணால் விட்டுக்கோ, நான் வந்து மெயின்ஸ் படிக்கிறேன் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் வந்து 140+ போட்ட ஆஸ்பிரன்ஸ் வந்து நார்மலாகவே வந்து அவங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ பிலோ 135 போட்டவங்க தான் வந்து நம்ம மெயின்ஸ் படிக்கலாமா இல்லை நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாமான்ற ஒரு ஆசிலேஷன்ஸில் வந்து இருப்பீங்க. ஸோ அது ரிசல்ட் எப்படி வந்தாலும் தட்ஸ் ஓகே. நீங்கள் உங்களோட ப்ரிப்ரேஷன் வந்து 100% வந்து கொடுக்க பாருங்கள். இப்போது நடக்க போகிற குரூப் 2வாக இருக்கட்டும் இல்லை நெக்ஸ்ட் இயர் குரூப் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட பெஸ்ட்டை கொடுக்கறதுக்காக நீங்கள் இப்போலேருந்தே உங்களோட ப்ரிப்ரேஷன் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நாம் வேஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு செகண்ட்ஸுமே பார்த்திங்கன்னா நம்மளோட மார்க்ஸை வந்து டிக்ரீஸ் தான் பண்ணும். ஸோ ஒவ்வொரு கவுன்சிலிங்லையுமே பார்த்திங்கன்னா 0.5 0.1 மிஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி மார்க் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், நாட் ஒன்லி டிஎன்பிஎஸ்சி, இன் ஆல் கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இன் இந்தியா. ஸோ அதோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஆல்.